குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தென்காசி பழைய குற்றாலம் அருவியில் மே மாதம் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி மாணவன் இறந்தான். தொடர்ந்து பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. அருவியில் குளிக்க காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. பழைய குற்றாலம் செல்லும் ரோட்டில் பிளாஸ்டிக் பொருட்கள் தடுக்க வனத்துறை செக்போஸ்டுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுத்தது. இந்த சூழலில் 2 நாட்களுக்கு முன்பு தமிழக வன அமைச்சர் மதிவேந்தன் பழைய குற்றாலம் அருவியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அமைச்சரின் வருகையை தொடர்ந்து பழைய குற்றாலம் அருவி முழுவதும் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் 29ஆம் தேதி முதல் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வனத்துறை செக்போஸ்டில் முழு சோதனைகளுக்கு பின்பே டூரிஸ்டுகள் இப்போது அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதையெல்லாம் வைத்து பழைய குற்றாலம் அருவி வனத்துறை கட்டுப்பாட்டிற்கு சென்றது என சோசியல் மீடியாவில் பரவி வருவதால் குற்றாலம் வரும் டூரிஸ்டுகள் குழப்பமடைந்துள்ளனர். ஆனால் இதுகுறித்து எந்த தகவலும் அருவி இருக்கும் 1000 பேர் ஊராட்சி நிர்வாகத்திற்கு தெரிவிக்கப்படவில்லை. மாவட்ட நிர்வாகமும் இதுகுறித்து எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை.